வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னே தெரியல. ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் அந்த பாரதிக்கு தெரிஞ்சிருக்கே. இவள மித்ரா, எழுந்திரி. என்ன தூக்கம்? அங்க என்ன நடந்துட்டு இருக்க? நீ தூங்கிட்டு இருக்க. என்ன நந்தினி, எதுக்கு இப்ப தூங்கிட்டு இருக்கிறவள எழுப்பிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன தலை போற விஷயம்? சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் உண்மை. என்ன சொல்ற? ஆதிக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? நீ பாட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டு இருக்க. அங்க ஒருத்தி இதுதான் சமயம்னு ஆதி கிட்ட ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரு? பாரதியா? வேற யாரு? நீயே வந்து அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பாரு. வா. இவளா? வா. நந்தினி, என்ன பண்ண போற மித்ரா? ஆதி முன்னாடி நீ அவளை என்ன பண்ணாலுமே அவளுக்கு தான் அது பிளஸ்ஸா மாறும். அது மட்டும் இல்ல, ஆதி அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாரு. அது கூடவா உனக்கு தெரியல? என்ன வேற என்ன பண்ண சொல்ற? அவளுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும். எனக்கு அப்படியே ஆத்திரமா வருது. அவளை என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓஹோ, இதுங்க ரெண்டும் அண்ணி அண்ணனுக்கு சாப்பாடு விட்டுறத பார்த்துட்டு கோவமா இருக்காங்க போல. இதுங்க ரெண்டும் சும்மா இருக்காதுங்களே. என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கண்டிப்பா ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. சரி சொல்லு. இங்க பாரு மித்ரா, அந்த பாரதிய கண்டிப்பா அடிக்கணும். ஆனா அடிச்சது யாருன்னே யாருக்கும் தெரியாத மாதிரி அடிக்கணும். நீ என்ன சொல்ற? எனக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்றேன். நான் இப்ப போயிட்டு வீட்டோட கரண்ட கட் பண்ணிட்டேன். அந்த பாரதி ஆதிக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இந்த வழியா தானே வருவா. அப்போ நீ பாரதிய பலார்னு கண்ணும் பழுக்கிற மாதிரி ஓங்கி ஒரு அற விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடு. அடிச்சது யாருன்னு தெரியாம அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி நிக்கணும். சூப்பர். அவ வரட்டும். அப்படியே கழுத்தை திருப்பிக்கிற மாதிரி அவளை ஓங்கி நாலு அற விடுற. சரி, நீ போ. நான் போய் மெயின் ஓகே ஓகே.